கட்டி வச்ச கோட்டை அப்படி தகர்ந்து போய் கிடக்க அவ்வளவுதான். அதுக்காகத்தான் பப்புன் டான்ஸ்னு நாளாம ஆகி போச்சு. என்ன பண்ண சொல்ற நீ? முள்ள வட்டி அடைச்சிருக்கணும் போட்டு இல்லு. பச்சை மல்ல சாமி முன்னு உச்சி மல்ல ஏறது சொல்லி குத்தமில்ல யாரும் அங்கு சுத்தமில்ல சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கு சுத்தமில்லை பாடித்தான் யாரும் சுத்த நடத்து மணிலிருந்து இவங்க யாரு வத்த பிள்ளையில 4 பேரும் அதுலயும் தாளக்கார முகத்தை பார்த்தா என்னமோ தேன்றாட்டு கொலை ஓட்டினே மாதிரி. போதும் சிச்சுக்க வெக்கமாயிரலாம். வேற உளுந்த வடை தட்டுற மாதிரியாண்டா. ஐயா ஊர்ல கேஜிபி கிடைக்குமாயா? கேஜிபி இருந்துச்சுன்னா அதை பூரா ஒன்னா டோசர் பண்ணலாமா? அப்படி அங்க இருந்து அள்ளிட்டு வந்தீங்கன்னா அதை போட்டுறோம். ஏய் நம்ம டாஸ்மார்க் முடியாதுடா. நான் இவ்வளவு நேரம் வேற ஜோனம் என்னப்பா? சரி 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 ஐயா அந்த பாடியை எரிக்கலாமாயா? எரிச்சிருங்க. ஓடிரு மரியாதை ஓடிரு. நாயை ஊத்து விட்டு நான் காக்கடை வளர்க்கிறேன் பாரு. தவிர்க்கிறேன். கதைக்கு வரேன் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. கதைக்கு வா. என்னை பார்க்கும் போது உங்களுக்கு அப்படியே பலூன் வியாபாரி மாதிரியே தெரியும். அது இல்ல போமுண்ட கீரமுண்ட என்ன இல்ல வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்க இங்க வந்து பருமானம் தகவல வச்சு ஒரு காலை கெந்தி உட்காந்துருக்கீங்க. வெதர்ல மிச்சோ முத்தமா கூட உட்காந்து சாமியை கும்பிட்டு போறேன். இந்த உலகத்துல இந்த மாதிரி எக்ஸல் மெதுவா போனேன். 45லயே போ திரும்பி பார்க்காம. இந்த பொம்பளை ஏத்த அப்படி படுத்து கிடக்கு சாணியோட போலையா? 4 மணிக்கா? 4 மணிக்கு தான் சாணி கரைச்சு. எத்தனை சாமியா இருக்க? ஏற்கனவே உடம்பு நண்டு ஆகி போச்சுடா பஜாமா. எங்க அப்பா சொல்லுனே உலகத்திலே விட்டுட்டேனே. இந்த உலகத்துல 15 தடவை இன்கம் டாக்ஸ் அதிகாரி வந்து சோதனை பண்ற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் மயாருன்னா நான் தான்டா. என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? எழுதுனாப்ல நீ ஒரு ஆளு போதே நீ காப்பாத்துறது. எல்லாரும் நீ 30,000 சொல்றாங்க. ஊர்ல 3000 சம்பளம். கிட்னி எடுக்கலாமா? கத்திரிக்கோள் பேசாம இருப்பா. பேசாம நாடகத்தை நடத்த விடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனா எங்க அப்பா 12 தடவை தேர்தல் நின்றார். என்ன 12 தடவை 2 ஓட்டுல தோத்து போனாங்க. ஏன்னு அப்பாவை யாரும் மதிக்கல. எங்க வீட்டுல உள்ளவங்க தான் போய் போட்டிருக்காங்க. எங்க அப்பத்தாவுக்கு எங்க ஐயாவுக்கு கண்ணு தெரியாது. அதனால அப்பாவை குத்திட்டாங்களானே. கட்டிமலி சின்னதுக்கு பதிலாக கத்திரிக்கோல்ல போட்டு வந்துட்டாங்க. அது எதிர்கட்சிக்குதே. ஆனா எங்க ஆத்தா சொல்றாங்க கோத்தா. நன்றி நன்றி. வெற்றிக்காரே குடுவாஞ்சோரியா இருப்பேன் நினைக்கிறேன் சென்னை. ஆமா நீங்க கோத்தா சொல்றீங்க. கரெக்டா சொல்லிவிட்டேன். எங்க அம்மா ஒரு நாள் கூட இல்லையடா சும்மா. என்ன ஹெவி ஒர்க்கா? என்னடா ஹெவி ஒர்க்கா கேக்குறேன். அங்கிட்டு ஒருத்தர் பேர் வெட்டுறேன். நக்கல் பண்றீங்களா? இல்லண்ணே. உங்க வீட்டுல உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? நாங்க 2 பசங்க தானே. கிச்சு 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 கிச்சு. உங்க வீட்டுல குரு 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 கச்சு கச்சு எரிச்சிரு. ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு 7 பிள்ளைய. என்ன 7 பேரானே? ஆமாடா. அப்பனா உங்க அப்பாவுக்கு இதே வேலைதானா? பதக்குவதுக்குன்னு 7 பேர்த்த பெற்றிருக்காரு. இருந்தாலும்
மேலமங்கலம் எனக்கு சொந்த தாய்க்கிறான் மாதிரி. அதனால உன்னை விடுறேன் இந்த மேடையோட அந்த வார்த்தையை விட்டு. கோவப்படாதுன்னு எவ்வளவு பெரிய குடும்பத்துல நம்பிராஜன் குடும்பம் உனக்கு விளக்கண குடும்பமோ. ராசா குடும்பம் மன்னிச்சிருந்தேன். எவனுக்கோ சாவு வருது. ஏய் 2 நாளைக்கு தாலி நீர் வராம செஞ்சிருவேன். தம்பி விபூதி எடுத்துடா. போட்டு விட்டு தாலி செஞ்சா அவளை காவக்குறான். எவ்வளவு பெரிய குடும்பம் எங்க குடும்பம் சொல்றேன். அந்த வெட்டிக்காரன் உங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கு இதே வேலையாத்தான் தெரிவாங்க. தப்பு சொல்ல முடியாது. இந்த வார்த்தை இதோட விட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உன்னை எங்க பார்த்தாலும் உன் கந்த கலை வெட்டிய மன்னிச்சிருந்தேன். ராசா குடும்பம் ராசா குடும்பம் மன்னிச்சிருந்தேன். தெரியாம சொல்லிட்டேன். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேலையே இது கிடையாது. வேறனே வேலையே போடா முட்டு உண்டை. நன்றி ப்ரோ. ஆனா அழுகாம சொல்றான். எனக்கு ஃபீலிங் ஆகுது. எங்க அப்பா 7 பேர் சாதகத்தை தூக்கிட்டு போயிருக்காரு. சரி எதுக்கு? பிரியாணி வாங்கலாம். சொன்னாதானே தெரியும். சாதகம் பார்க்க போகும்போது சோசியல் சொல்லியிருக்காரு அறந்தாங்கி பேச்சு முத்து. என்னன்னு சொன்னாரு? ஆம்பளை பிள்ளையா உங்க ஜாதகத்துல இருக்கு மிஸ்டர் நம்பிராஜன். இப்படியே இருந்துச்சுன்னா ஒரு பொன் மாதிரி இருந்தா உங்கள் ஆயுள் நீடிக்கும். இல்லாட்டா ஆடி 3ஆம் தேதி உங்களை அடிச்சிருங்க. அடிக்க போதுடா 10 சாதகம் இருங்க ப்ரோ. ஓ நான் நாடகத்துக்கு வந்தேன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா? எங்க அப்பா சாதகம் நோட்டோட வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் பொம்பளை பிள்ளைக்கு முயற்சி பண்ணாரா? கரெக்ட். தட் இஸ் பாயிண்ட். ஓகே. சாதக நோட்டை தூக்கி வெளியே திண்ணில ஓட்டேன். எங்க அத்தா 100 நாள் வேலை பார்த்து டயர்டுல படுத்து கிடந்துச்சு. சரிண்ணே. 80 அடி ஆழம் தோண்டி இருக்கு. அண்ணே கமிட்டி யாருமே இல்லையா? அண்ணே இந்த பாடி அப்புறப்படுத்துங்கண்ணே. நாடகத்தை கருத்து புரியாது சட்டால பையன் போனே. எங்க அம்மா படுத்து கிடந்த பொம்பளைய போய் எங்க அப்பா குச்சு குச்சு நோண்டுனாரானே. இல்ல பணங்களுக்கு கொடுங்க. போய் எங்க ஆத்தா வேற நங்கை மோகினி. எங்க அப்பா எப்பயுமே மொகு மொகு மொகு. சுடுகாட்டுல இருக்கிறது அப்படித்தானே கூப்பிட முடியும். மோகினா மோகு மோகுன்னு சுண்டி வரல புடிச்சு எங்க அப்பா உருவி இருக்க. காம தலைக்கு ஏறிடுச்சு போல. இருடா சொல்ல இருக்காரு. அப்ப எங்க ஆத்தா சொல்லி இருக்கு என்ன இலவு மைனே அப்படின்னு. சாதகத்துல 7 ஆம்பளை பிள்ளை இருக்கும் போது என்னை அடிச்சு எரிஞ்சிட முடியும்னு சொல்லிடு. அடிச்சாலும் பரவாயில்ல, இனிமேல கர்ப்பப்பையில எனக்கு இடம் கிடையாது, வெளியே ஓடான்னு சொல்லிடு. ஆனா எங்க அப்பா அந்த வீர தமிழன் கேட்கல. சிங்க குட்டி இல்ல நம்பிராஜே. வலுக்கட்டியாம எங்க ஆத்தா மேல விழுந்திருக்கேன். எங்க ஆத்தா ஒரு வார்த்தை சொல்லிடு. என்னன்னே சொன்னுச்சு? போறையா உலக்க எடுத்து வெதர்ல அடிக்க வர. ஆனா எங்க அப்பா சுதாரிச்சிட்டேன். சுதாரிச்சு உலக்க இருந்தா தானே என்னை அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த உலக்கைய ஒன்னும் தூக்கி எரிஞ்சிருந்தாலே நாளை பண்ண எடுத்திருந்திருப்பான். சரிண்ணே. ஒன்னும் உலக்கையை இழுத்துட்டு ஓடி இருக்கணும், இல்ல கக்கத்துல வச்சாவது கொண்டு இருக்கணும், சுடுமாட கூட்டியாவது உலக்கையை தூக்கிட்டு போயிருக்கணும். ஆமா உலக்கையை இப்படி புடிச்சுக்கிட்டே ஓடி இருக்கேன். என்ன சொல்லுங்க, எனக்கு பதஷ்டமா இருக்கு. இப்படி உலக்கையை பிடிச்சிட்டு ஓடும் போது பக்கத்து வீட்டு வேலுச்சாமி வீடு கட்ட வானம் தோண்டி கிடந்திருக்கேன். குழிய எங்க அப்பா கவனிக்கல. குழி என்னாச்சு? கொட்ட போச்சா? இல்ல இப்ப அப்பா உப்பு ஒத்தரம் கொடுத்து வீட்டுல படுத்து கிடக்க. என்ன நீ பிதுக்கு மருந்து போட்டு வந்திருக்கலாம்ல அப்பாவுக்கு. கவுச்சி ஆனா மணிகண்டா எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்திருக்காரா. பிதுக்கு மருந்து போட்டுக்கிட்டா நீ மரியாதை மிஷினை தூக்கிட்டு வீட்டு போன. உனக்கு லேசான கொட்டை நினைச்சியோ? எனக்கு பொண்ணு பார்த்திருக்காரு. அந்த கொட்டையோடவா? ஐய இது நாடகமா பணம் கொட்டணுமா? அழகு தேவதை. இந்த உலகத்துல எவனுக்குமே அப்படி ஒரு பொண்டாட்டி அமையாது. நம்பிராஜா செஞ்ச உருப்படியான விஷயம் இதுதானே. நல்ல உருப்படி, சூப்பர்னே. எங்க அப்பாட்ட கேட்டேன் என் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு. எங்க அப்பா சொன்னார், அன்னதானம் போட்டாலும்
வெஞ்சனை இல்லாம எல்லாரும் வெறும் சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டு போயிடுவாங்க. இவன் முகரைய பார்த்தான். அப்பனா நீங்க கல்யாணம் முடியலாம், நான் டெய்லி சாப்பாட்டுக்கு வந்துருவேன். தம்பி கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தலைப்புள்ள ஆம்பளை புள்ள விறக்கும். கண்டிப்பாண்ணே. இந்த 18ஆம் படி கருப்பை வாசல தான் கெடா வெட்டுவேன். கண்டிப்பா. நீ செவரொட்டிய கல்யாணத்தை சுடுதீங்க கூட இல்லண்ணே, வரவே மாட்டேன். அந்த தம்பி கல்யாண பிஸியில அண்ணன் எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்ல முடியாது, நீ தான் பாத்துக்கணும். சரிங்கண்ணே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேனே. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சோறு பரிமாறுறதுல இருந்து குடல் வாலியை மட்டும் நீ தூக்க கூடாது. சரிங்க. உன் குடல் இருந்து. சரி. ஆனா உன் மதனிய என் கண்ணுல இன்ன வரைக்கும் எங்க அப்பா காட்டல. ஏன்னு அம்மாவும் அப்பாவும் போனாக நான் ஓட்டு போட போயிட்டேன். ஆஹா. மதனி என்னைத்தான் பார்க்க போறேன். நான் பார்த்ததில்ல அது முதலைய. அண்ணே மதனியோட போன்ல பேசுனீங்களா? ரீசார்ஜ் பண்ணாம போட்டிருக்க மாட்டேன். ஆஹா. அது பேர் என்ன கேளு. என்னடே பேரு? சப்பு. என்னடே மதனி பேரு சப்பு? அம்மா ஐசி சப்பிக்கிட்டே இருந்திருக்கு. ஆஹா. அந்த நேரம் வயிறு வலி எடுத்துருச்சு. ஓ, சப்புனால பிறந்தனால அது பேர் சப்பு. பேர் வித்தியாசமா இருக்கேனே. சப்பு. மதனி செருப்பு அடிச்சு. இல்லண்ணே சொல்ல மாட்டேன். கண்ணே சப்பு. என் அழகு தேவதை வருவா. நான் இனிமே ஒரு 10 நாளைக்கு நாடத்துக்கு வர மாட்டேன். கல்யாணம். சரிண்ணே சரிண்ணே. பப்புன்னு நீ போட்டுக்க. என்னாச்சு பாம்பு வந்துச்சா? இல்லண்ணே சப்பு சப்பா. சப்பு நீ வராக்கண்ணே. ஏன்னா ஏன் பொண்டாட்டி ஊழிய ரசிக்குது. அவ கையே உளுந்த வட மாதிரி இருக்கே. அவ தொட எப்படியும் சாப்பிட்டு புரட்டாவா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். அண்ணே சப்பு அன்னைக்கு வரும்போதே 3 ஏறிடுச்சு. ஏய் இது உன் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அண்ணே என்னப்பா? அண்ணே மதனிய உடனே திரும்பி பாத்துறாதீனே. போயிட்டு புரட்டாசி மூணா தேதி இல்லண்ணே, ரொமான்ஸ் கெட்டு போயிரும்னே. ஏற்கனவே லவ் மூட ஏற்கனவே உங்க லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே பார்க்க கூடாதுனே. தம்பி அண்ணே அண்ணி தொட்டவுடனே எனக்கு உடம்பெல்லாம் பச பசன்னு அரிக்குதே. இல்லண்ணே, அண்ணி சாணி தெளிச்சிட்டு வந்தாங்க, அதனால. அப்படியா? வேற அழகா தானே இருக்கா? நல்லா சூப்பரா இருக்கா அண்ணி. அண்ணே 2 கைய அண்ணே 2 கைய குத்திக்கிட்டு. ஏன்டா என்னை முத பார்க்க வரும்போது மாயத்தோல காப்பு கட்டி வந்திருக்கா? இல்லண்ணே, அண்ணி மஞ்ச புடவையில வந்திருக்காங்கண்ணே. மங்களகரமா வந்திருக்காங்க. ஆஹா, ஏ அழகு தேவதையே, அவன் கைய பாடுறா. அல்ல ஐயோ சப்பு. டோட்டல் இந்தியாவே தப்பு பண்ணிருச்சடா. எந்த காட்டு முண்டேனே தெரியல. சந்தோஷமா இருக்கீங்க சித்தி. அத்தா என் சம்பளம் என் காரை கூட எழுதி தரேன். என்னை விட்டுருங்க சித்தி. அண்ணே மதனி பொருள் தேனாட்ட இனிக்குது. விளக்கமாறு பிஞ்சு செத்த எலிவாட வருதுடா. அம்மா உனக்கு நெஞ்சில பசப்பே இல்லையாத்தா? நான் வாழ வேண்டிய வயசுமா அம்மா. எனக்கு நெஞ்சில பசப்புல உங்களுக்கு முகலைக்கு எத்தனை பொட்டு வச்சு வந்துருக்குவாருவேன். எவனை காலி வண்ண அம்மா கட்டி பிடிக்காத முழுக்கு முழுக்கு குத்துது. என்ன அடே மணியன்டா அண்ணே வர வரன்னு வருது. 108க்கு போனாங்க. சப்பு. அண்ணே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையானே? இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீங்களா வீட்டுக்கு போவீங்களானே? நீ ஒரு 50 வயசா கொடுத்துட்டு வச்சுக்கவே. பொம்பளையால உரம் போடாம இப்படி அளவு வட்டும். அத்தா தம்பி அது காலை பாடுற கீழே வளவு மாதிரியே இருக்கு.
நாட்டுல எதுவும் கிடைக்காம சில பேர் திட்டுறாங்க வா. என்ன அன்னி காலை விறகு கட்ட மாதிரியே இருக்கு. டவுன் பஸ் கீரை ஆடு இருக்கும் பாரு இப்படி வளர்ந்து. ஏய் செருப்பு அடி ஒரு அளவு அத்தோட சேர்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே எச்சி இறசு அடிக்குது மயிர் போல. அது மடுவ சப்பு மூடு சப்பு கண்ணு ஓட்டுறோம் பாரு யூசுந்தர கப்பலான்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன். என் மனைவிக்கு தெரிஞ்சுன்னா என்னை கொண்டே வருவா. என்னை மன்னிச்சுக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சப்பு. காரைக்குடியில லாரியில ஓடும் போது அவன் சேரியில கைய வச்சுட்டேன். அண்ணே அண்ணே சப்பு அன்னைக்கு தொப்புலே இல்லண்ணே. நல்ல கண்டுபிடிப்பு. கல்லு வீட்டுல எழுதி வச்சு உட்காரு. என்ன தேவடியா போல ஏதோ போய் பார்த்திருக்கேன். அவசாரி போல ஏதோ குந்தாடி போல ஏதோ போய் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சரியான அவசாரி போல இருந்திருக்கா குந்தாடி போல. அண்ணி கோவப்படாதீங்க நீ. தெரியும்டா நீ 2 நாளா வீட்டுல இருந்திருக்கடா. என் பொண்டாட்டிய கூப்பிடுறேன் சப்பு. அது பேர் சப்புடா இவங்கடா. அது பேர் என்ன தெரியுமா? தூம்பு. தூப்பு ஆத்தி அண்ணன் லிப்ட் டு லிப்ட் கிசு கொடுத்துட்டாரு. தூம்பு இந்த பேர் எவனுமே வைக்க மாட்டேன். மாமா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. என் பூசண்ட பேசிட்டு சப்பு யாரோ ஒரு பொம்பளை தெரியுது. யார் அந்த பொம்பளை? இது 100 நாள் ஆகும்போது குக்கா பண்ணேன். அட்டையை பதியும் போது லேசா கொட்டையை சும்மா கொட்டையே பதிவு பண்ணியா? ஏங்க 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 யார் இந்த கிழவி? யாரடி கிளவி? இந்த கிழவி ஏண்டி யார பார்த்து யார கிளவிங்க? இதுவா? இது மூஞ்சியும் முகலகட்டையும் இதையும் பார்த்தீங்களா? மூஞ்சி எங்க ஒரு மணிக்கு ஓடி போச்சு. ஏய் சண்டை வேணாம் சப்பு. ஏங்க சப்பு சூப்பு முகலை பார்த்து குத்துனேன்னு வச்சுக்கேன். ஆளடி முகலகட்டை மேல முகலகட்டை. நீ யார் பொம்பளை அடி முத? ஏய் ஏன் அழகா இல்ல நீ இந்த காவாசி இருக்காடி. என்ன காவாசி? நீ முத ஏன் அழகா? கையை எங்கடி எடுத்து வைக்கிற சண்டாதி சிரிக்கி. அந்த இதுல போய் நான் ஒரு வாய் வாங்க முடியுமா? அத்தான் தோசைக்கல்ல கைய வச்சா உங்க 2 பேருக்கு சண்டை வேணாம். தூம்பு சப்பு. கண்டி சூம்பு சொன்ன சப்பு அடியே சூம்புடி. சூம்பு ஏன் சூம்போடி என்ன மாதிரி அவன்ட்டு இதி மருந்து வந்தேன். என்ன பாருன்னு முகலகட்டை பத்திரிக்கா முகலகட்டை. ஏய் என்ன என் புருஷனை மிரட்டுற? என்ன நீ கால்ல ஒண்ணா என் கையில என்ன நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? கொஞ்சம் கூட கொஞ்சம் பார்த்துக்கோ. நீ முகலகட்டை மாதிரி நீ 1000 அடி அடி 10 அடி எடுத்து விடுவேன். நீங்க அர்ரி அர்ரி பாப்பா அர்ரி கொடுத்துட்டு திரும்பி விட்டுருவேன். என்ன நீ திரும்ப நான் யூடியூப்ல நறுக்கப்பட வேண்டி நானு அறுத்து கூட ஒட்ட கொடுத்து நீ அறுக்குற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். நான் அறுத்து என்ன நீ பெரிய அளவுல போடுங்க. நீ என்ன பெரிய ஆளா நீ எல்லாம்? என் கால்ல ஒருத்தன என் கையில ஒருத்தன என் மண்டையில ஒருத்தன. சொல்லு சொல்லு என்ன சொல்ல வந்தி அதை சொல்லு சொல்லு. ஏங்கட இருக்குது என்னடி ஓட்டது? ஏங்கட இருக்குது ஒண்ணு என்னடி? என்ன ஓட்ட இருக்குது? ஒண்ணுமே இல்லடி முத. ஒண்ணு மாதிரி என் கை இருக்கு என் கால் இருக்கு ஒண்ணு மாதிரி சப்பு மண்டை இருக்கு சரி இருக்கு. என்னது? என்னோட சேர்த்து என்ன தெரியும் காமெடி சொல்ற? எல்லாம் என்ன ஓட்ட இருக்குது என்கிட்ட இல்ல. பிச்சு முடிய பாத்துக்கோ நீ. அடி கடா உண்ட ஆனா முக்கியம் தப்பு. சப்பு என்னடி மரியாதை இல்லாம அவசர பையன் சொல்ற? அந்த ஆளு எப்படி இருந்தாலும் தெரியுமா? எப்படி என்ன ஏமாத்தினேன்? நான் இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணை சேர்த்து பார்த்ததில்ல. என்ன அவதாரிப்பேன் யார் ஒன்னே ஏமாத்தினாளா? சாரி. ஐயோ என் கிழங்கு கிளி போல பொண்டாடி தான் குரங்கு மாதிரி வப்பாட்டி வைப்பாங்க. யார பார்த்து யார குரங்குன்றா? என்னத்தையும் வச்சிருக்கா
நீ வச்சு காப்பாத்துவேன். என் தெம்ப பாரு, என் பலத்தை பாரு. பழத்தை பார்க்கணுமா? இந்த வாயில மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்தாலும் அப்படித்தான் இருக்கு. ஏன் அழுகுற அப்படி ஒப்ப வச்சிருக்க? அழுகுன்னு போச்சு மாமன் மேல முதல்ல பிடிக்கும் போது என் கை விரல் கொட்டையாடுது. ராசா சப்பு கண்ணே கண்ணே இங்க வா. அந்த பொம்பளை விட முடியுமா முடியாதா? என்ன பொம்பளை? நீ பொம்பளை தானே? இல்ல வேற ஆளு சித்தாலா இருக்கா, ஜாக்கெட்டை பாருங்க. எச்சப்பு மாடு மாதிரி அமைக்க வச்சுட்டு சப்பு வேற உப்புச்ச போய் வியாபாரி மாதிரி. தங்கச்சி என்னை காப்பாத்த ஓடோடி வா. ஏய் நீ ஆம்பளை பொம்பளை சம்பளம் மூக்குல ஏதோ 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 வரும். என்ன ஒரே சத்தமா கிடக்குது? இதுல ஏதாவது பிரச்சனையா? அரசன் சோப்புக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்கேன். அரசன் சோப்புக்கு விளம்பரத்துக்கா? எதுக்கு நாம எதுக்கு அப்படி போறோம்? புருஷன் கிடைக்காம நான் தான் புருஷன் சொல்லிட்டு மனு வலிட்டு வந்திருக்கேன். அச்சோ, இந்த பிள்ளை இப்படி சொல்லாமா? உன்னதான் புருஷன் இந்த பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்கா. வேற என்னடி? என்ன சூப்பு? சூப்பு என்ன சொல்றீங்க? இந்த பொம்பளை எந்த பொம்பளை? யாருமே இல்ல, அவதான் நிக்கிறா. சப்பு யாரு புதுசா வேலைக்கு வந்திருக்காங்களா? இதுதான் இது. ஐயோ நம்பிராஜ குடும்பம் நடுத்தரவுல அடிக்குதே. ஓ நாத்தனவா? எங்க வந்தாலும் பம்பர கிடையாது. நீங்க தான் எனக்கு நாத்தனா. யார் நாத்தனா? நீங்க தான். பிச்சு போட பிச்சு. யாருக்கு நாத்தனா? நீங்க தான். எப்படி நாத்தனா? நான் எப்படி உங்களுக்கு நாத்தனா? நீங்க தான் நாத்தனா. எப்படி நாத்தனான்னு கேக்குறேன். இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனா. சரி என்னது? அன்னைக்கு கால கரகம். அன்னைக்கு மொட்டை மாடியில ஏற முடியாத ஏத்துனே அதை நான் ஆத்துறேன். எது? சென்னையா இருக்குமா? சேனையா இருக்கா? பிரச்சனையா இருக்குமா? அண்ணே மொட்டை மாடியிலே ஏத்துறியானே? உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காக வளர்ந்து செப்பு செல மாதிரி நிக்கிறா. உங்களை கூப்பிட்டு போடணும்னு நினைச்சேன். எது யார? வளையல் வளகாப்பு. என்னது கால கொடுமை இருக்கு? என்னது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அது நான் வளகாப்பு.
அண்ணே அண்ணே இங்க வாண்ணே. ஐயோ ஐயோ அந்த புள்ள மாசமா இருக்கு அண்ணே. எப்படிண்ணே எப்படிண்ணே எந்த பக்கம் யோசிச்சாலும் முடியலையே. எப்படிண்ணே இந்த ஒரு பக்கம் மூடி தொலை கண்ணை குத்தி விட போகுது. எனக்கு என்ன சந்தேகம்னா உங்க அண்ணன் என்னையவே பண்ணதில்ல, அதை எப்படிமா பார்த்தா? ஐயோ போதில இருந்தேன் அண்ணே. போத என்ன பண்ண? சைடிஸ் இல்ல ஏதோ காட்டுக்கோழி ஃப்ரை நினைச்சு. என்ன நீ இழுச்சுக்கிட்டு திரும்பி கொடுத்துட்டே எனக்கு செவத்துல பெயிண்ட் அடிக்கிறவங்க. ஆனா என்ன தெரிஞ்சாலும் விடுங்க, பொம்பளை பிள்ளை பாவம், பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லி வச்சுக்க. அழகு இல்லைன்னா என்ன எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க. என்னடி உன் வாழ்க்கை என்ன 7 பேர் இருக்காங்க அண்ணன் இருக்காங்க. அவர் தான் அந்த பிள்ளை கர்ப்பமாக்கி விட்டுருக்காரு. இந்த புருஷன் வேற உனக்கு வெக்கமா இல்லையாடி? அண்ணே ராதாண்ணே ராதாண்ணே என்ன மருந்து அண்ணே என்ன மருந்து? வெடி மருந்தா? அன்னைக்கு வளகாப்பு என்னைக்கிட்டே வச்சிருக்கீங்க? ரொம்ப முக்கியம். அப்ப அன்னைக்கு பண்ணி நிக்குது. நீ எல்லாம் கைய சரங்க புளிச்சோறு இங்க வாங்க. தாய் மாமே வாங்க என்ன தெரிந்தாலும் வாங்க வாங்க. ஏன் பயப்படுறீங்க? என்ன தெரிந்தாலும் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை. எங்க அண்ணனை நம்பி இப்படி ஏமாந்துட்டீங்க. தோல் நினைச்சிட்டேன். மாசமா இருக்கிற பிள்ளை ஏன்னு இப்படி அலங்க பழங்க அடிக்கிற? இருக்கு வயிற்றுல நீ இப்படி பண்ணினா ஆப்பாயிரம் ஒளிக்க போகுது. வயிற்றுல கறி பறக்காங்க. என்ன அவசரம்? ஓ பிள்ளை தானே. ஆனா ஓ பிள்ளை தானே. உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? எப்படி என்ன எப்படி கூப்பிடும்? ஐயோ நீ அதோட செத்த. அண்ணா என்ன எப்படி கூப்பிடும் பிள்ளை? அபியத்தை சித்தி அங்க பாரு. கள்ளிப்பாலை கொடுத்து நான் ஒண்ணே ஏய் அவ பிள்ளைய நீ எப்படி கொள்ளுவ? ஏடி எவ்வளவு சிரமப்பட்டு எங்க அண்ணன் இந்த பிள்ளைய மாசமாக்கி இருக்காரு. உங்க அண்ணன் அப்படியே மாசம் நீ எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைய மாசமாக்கி இருக்க? சிரமப்பட்டு அண்ணன் இது ஆளப்புல கல்லாத்தினே. எத்தனை மாசம்? ஏன் சிரமம்லாம் ஒண்ணும் வரல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. வேற நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்க. என்னடி ஏன் அந்த பிள்ளை கொண்டையில கட்டி வச்ச நீ? என்னைக்கு மேடையை சாச்சி விட போறாள் அவன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பறவையில வந்துட்டே இருக்கு. இந்த எக்ஸல் என்னப்பா ரேசா? ஐயோ ஐயோ உனக்கு தான் கால் எட்டலையே. முங்கு வண்டி வாங்க முடியாது நீனா? சூப்பர் சூப்பர். சரி நீ கத்தல வண்டியை குறுக்க அந்த பக்கம் விட்டு இருந்தாரு. என்ன பண்றது? பொண்ண நம்பி அந்த புள்ள வந்துச்சு பாரு. அந்த புள்ள துணியை தூக்கிட்டே நிக்குது. துணினா துணி. ஏய் என்ன மாத்தி பிடிக்க பிள்ளைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து கொல்ல போறோம் பாரு. உங்க அண்ணன் தான் துணியை தூக்கிட்டே நிக்கிறாரு. கொல்ல போற பாரு. என்ன சப்பு? ஆனா பறவைலாம் வந்துட்டே இருக்கு. என்னது இந்த அண்ணி 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 நாத்தனா நாத்தனா கைய விடுறீ. போய் நான் கைய விட மாட்டேன். ஆலலோ 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 ஆலலோ
சப்பு நல்ல வேலை அத்தானுக்கு மண்டை உடைய தெரிஞ்சு என்னனே நாடகமே சப்பு நாடகம். ஆமாண்ணே சின்ன சின்ன சிட்டிகளா செப்பரி புள்ளகளா அண்ணா அவுத்திருச்சு அந்த பிள்ளை இந்த ஒரு நாடகம் கன்றாவி எதை பார்த்துதான் நீ மயங்கன்னு எனக்கே தெரியல அது டிவி கவரை சுத்தி உள்பாடைக்கு பதிலா டிவி கவரை சுத்தி சொல்றேன். நீ தூக்கு நீ என்ன அங்க பாரு இங்க பாரு அகோரி பூசா அவள் நம்மளுக்கு பூசா வந்திருக்கிற அகோரி அம்மா அவள் நம்மளுக்கு மசதான் அண்ணா என்னது கலையரசின் தம்பி. ஐயா சப்பு சப்பு அண்ணே இருந்தே அவன் எப்படி அவன்கிட்ட முடிய தூக்கி மாட்டினாரோ என்கிட்ட முடிய தூக்கி அதே மாதிரி மாட்ட சொல்லுங்க. நானும் என்கிட்ட முடிய காட்டி அதே மாதிரி மாட்ட சொல்லுங்க. அண்ணே அவளும் கைட்டு தரலாம் அதே மாதிரி மாட்டு அதுல டெல் மேட்சால் ஆமா. தவ மொழிபெயர் வருவாங்க அப்பா சொல்லிருக்காரு மதிப்பு குறைவர் ஏதாவது வந்தா என்ன எழுதிங்களை ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இந்த மாதிரிலாம் இந்த முடியை வச்சுக்கிட்டு கண்ட பிள்ளையெல்லாம் பார்க்க கூடாது சரியா உன்னையே பாக்குறேன் இது உங்களுடைய இருக்கு அப்ப நான் யாரும் பார்க்க நீ செவத்தப்பா. அண்ணனை பாதுகாப்பா பாத்துக்கிறது என் வேலை என்ன பாதுகாப்பா பாத்துக்கிறது எங்க அண்ணன் வேலை நீங்க ரெண்டு பேரும் ஊடால வந்து எங்க அண்ணனை கெடுக்குறீங்க ஆமாத்தா ஆமாண்ணா நான் பாத்துக்கிறேன் அவனை என்ன எப்படி கவலைப்படுறா இந்த தலை அடுத்தே போட்டாங்க அஞ்சரிக்க வாட்டுக்கு வேலை ஏறி போயிடுவா. அவ்வளவுதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது நம்ம உறவு தான் கடைசி வரைக்கும் நீடிக்கும் ஆமா. அல்ல போவனா சோ சோ வாடா கூந்தல் அழகு சப்பு